அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் சுக்கிர பெயர்ச்சியின் காரணமாக கிரீடம் சுமக்கும் ராசியாக உங்களுடைய மகர ராசி அமைகிறது. அந்த வகையில் மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்திற்கு வருவது என்பது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும், இனிய பலன்கள் ஒவ்வொன்றாக வந்து சேருங்க. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும், வெளிநாட்டு வணிகம் வெற்றி நடைபோடும், பங்கு சந்தை லாபம் தருங்க. அதே போல் பணவரவு திருப்தியாக இருக்கும். இந்த நேரத்தில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீங்க. பொதுவாக வீடு, வாசல், வயல் வரப்பு, தோட்டம், துறவு என்று ஏதாவது வாங்கும் வாய்ப்பு நிச்சயம் உண்டு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் உண்டுங்க. தாயினுடைய உடலும் சீராகும், பயணங்கள் அதிகரிக்கும், வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்லும் வாய்ப்பு சிலருக்கு நிச்சயம் உருவாகும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். 7.5 சனி விலகிவிட்டது. இனி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். தனஸ்தானத்தில் லாபாதிபதி செவ்வாய் இருப்பதால தடையின்றி தனவரவு வந்து கொண்டே இருக்கும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நீண்ட நாட்களாக நிறைவேறாத காரியங்கள் இப்போது நிறைவேறுங்க. வீடு, இடம் வாங்குவதற்காக எடுத்த முயற்சி கை கூட இருக்கு. ஒரு சிலருக்கு கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகம் உண்டுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை தாராளமாக முயற்சிக்கலாங்க. வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் நல்ல நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று பரிசீலிப்பீங்க. தாய் வழி ஆதரவு உங்களுக்கு திருப்தி தருங்க. உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து சென்று மேலதிகாரிகளுடைய மனதில் இடம் பிடிப்பீங்க. அதே போல் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு நேரமாகவும் இக்காலகட்டம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் 6க்கு அதிபதி நீச்சம் பெறுவது என்பது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே நேரம் புதன் 9க்கு அதிபதியாகவும் இருப்பதால் திடீர் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலையும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. குறிப்பா பெற்றோர் வழியில் பிரச்சனை அதிகரிக்கும். சில காரியங்கள் முடிவடைவது போல் இருந்து கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லுங்க. கூட்டு தொழில் புரிவோர், பங்குதாரர்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு மனக்கலக்கம் அடைவார்கள். உத்தியோக மாற்றங்கள் உருவாகி நீண்ட தூரத்திற்கு பயணங்களை மேற்கொள்ள இருக்கீங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இப்போது மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இது அவ்வளவு நல்லதல்ல. சகாயஸ்தானத்தில் பகை கிரகங்களுடைய சேர்க்கை இருப்பதால் பல காரியங்கள் தடைகள் ஏற்படுங்க. சுப காரியங்கள் முடிவடைவது போல் இருந்து கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லும். உடன்பிறப்புகள் போர்க்கொடி தூக்குவாங்க. உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக உங்களால் செய்ய இயலாது. ஆனால் பொறுமையாக நிதானமாக முயற்சிக்கும் போது நிச்சயம் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் இத்தருணங்கள்ல குரு பகவானும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ர நிவர்த்தியாகும் இந்த நேரத்தில் விரயங்கள் கொஞ்சம் அதிகரித்தாலும் அது நல்ல விரயமாகவே இருக்குங்க. குறிப்பாக கல்விக்காகவோ கலை சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சிகள் கைகூடலாம். பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகல இருக்கு. கற்ற கல்விக்கேற்ற வேலை சிலருக்கு கிடைக்குங்க. உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு விரும்பிய இடத்திற்கு மாற்றங்கள் வரலாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மற்றும் சனி ஆகிய இருவரும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார்கள். குருவினால் நன்மை ஏதும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க. வரவும் செலவும் சமமாகவே இருக்கும். அதே போல் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவது தடங்கல்கள் ஏற்பட இருக்கு. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிறு சிறு உடல் உபாதைகளினால் மருத்துவ
மருத்துவ செலவுகள் ஏற்படும். குடும்ப பிரச்சனைகளினால் மன அமைதி பாதிக்கப்படும். இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். உங்களுடைய பணிகளை நிம்மதியாக செய்ய முடியும். தற்போது நடைபெறும் தசாபுக்திகள் சுப பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு ஊதிய உயர்வு ஒன்றையும் நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதே போல் மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்கள் அனுகூலமான பாதையில் சஞ்சரிப்பதால மேலதிகாரிகள் மட்டுமல்ல சக ஊழியர்களும் ஒத்துழைப்பாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசியினருக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும் நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல் மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனாதிபதியும் ஜீவனக்காரகரும் சுபத்துவ பாதை சஞ்சரிப்பதால் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலையும் லாபமும் கிடைக்க இருக்கு. ஏற்றுமதி துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனத்தில் ஆர்டர்கள் உங்களை தேடி வருங்க. நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்கும். கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் புதன் ஆகியோர் சாதகமாக வலம் வருவதால் நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வாய்ப்புகள் அதிகரிக்கும். தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதால் வருமானம் உயர இருக்குங்க. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். வாழ்க்கை வசதிகளை அதிகரித்துக் கொள்ளலாம். சொந்த வீடு வாகன வசதி ஆபரணங்கள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. சுக்கிரன் மற்றும் செவ்வாயினுடைய சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. அதே போல் திரைப்படத்துறையினருக்கு லாபகரமான ஒரு தரம் என்று தாங்க செல்ல வேண்டும். தயாரிப்பாளர்கள் துணிந்து புதிய பட தயாரிப்புகள்ல முதலீடு செய்யலாம். நடிகைகள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு வருமானம் உயர இருக்குதுங்க. அரசியல் துறையினரை பொறுத்தவரை அரசியல் துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரனும் இத்துறையுடன் நேரடி தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் அனுகூலமான பாதையில சஞ்சரிப்பதால் மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. மேல்மட்ட கட்சி தலைவர்கள் ஆதரவு தருவார்கள். ஒரு சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புதன் மற்றும் கல்வித்துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கின்றன. பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடும் ஆசிரியர்களுடைய ஆகியோரின் ஆதரவும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு பக்கபலமாக திகழும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. உங்களுடைய உயர்கல்விக்கு நிச்சயம் உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக புராதன ஜோதிட நூல்கள் விவரிக்குது. இவ்விரு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. இத்தருணங்கள்ல மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநாகேஸ்வர தரிசனம் ராகுவினுடைய தோஷத்தை போக்கும். திருக்கோவிலுக்கு செல்லும் போது நல்லெண்ணெய் எடுத்து செல்ல மறவாதீங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.